Hola! Vacation to Thailand starts from 19,999 only. GT Holidays. Lion Desert King Dates வாங்குங்க. Lion Desert King Dates. சிங்கம் போல ஸ்ட்ரெngth எனக்கு. தென் ரொம்ப கேட்சியா இருந்தது பார்க்கும்போது. நிறைய பேர் அதை ரீல்ஸ்ல பண்றாங்க. அப்படிங்கும்போது இதை இப்படி கொடுக்கலாம், இது ஸ்டார் பண்ணுவார் அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் அந்த ஸ்டெப்ஸ்க்கு முன்னாடி வேற எதுவும் கொடுத்தீங்களானே? அப்படி ஒரு 7-8 ஸ்டெப் பார்த்து அதுக்கப்புறம் இதை ஃபிக்ஸ் பண்ணேன். ரஜினி சார் இது பண்றதா என் மைண்டுக்கு வரும் அப்படின்னா உங்களுக்கு எதுவும் சார் அவரோட ஃபேவரட் டான்ஸ்? இதுக்கு முன்னாடி இந்த ராமாயணம் அவரோட இந்த ராவான எக்ஸ்பிரஷன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி அந்த சேர்ல அப்படி உட்கார்ந்து ரேப் போர்ஷன்ஸ்ல அவர் ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணிட்டு ஆக்ஷன்ஸ்ல அவர் கன்வே பண்ணுவார். அந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா அந்த ரேப் வந்து மாமான்னு ஒரு பாட்டு வரும். ஜதியிலேருந்து எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி மாமா அப்படி அழகாக பாடுவார். பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். இந்த பக்கம் எம்ஆர் சார் பார்த்தீங்களா தலைகளே ஆட்டுவார். ஏன்னா லிப்பு அதனால தலையெல்லாம் ஆட்டி கடைசியில் மாப்பிள்ளைக்கு மட்டும் கரெக்டாக வந்துடுவார். பார்த்தீங்களா? ஆமாம் சார் சிரிச்சோம். இந்த மாதிரியே சிரிச்சுட்டு நானும் இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு மாட்டேன். பெரிய ஸ்டார்ஸ்க்கு நீங்கள் கோரியோகிராஃப் பண்ணுறதுக்கும் இல்லை வந்துட்டு இப்போ தான் ஒரு 2 படம் பண்ணவங்க ரெண்டுத்துக்குமான வித்தியாசங்கள் எப்படி இருக்கும்? எல்லாமே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாட்டாக தான் நான் பண்ணேன். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். உங்களுக்கு அந்த இதில் வந்துட்டு நீங்கள் தனியாக தெரியணும்னு நினைப்பீங்களா இல்லை ரஜினி சார் மாதிரியே நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பீங்களா பேக்ரவுண்ட் டான்ஸஸ்க்கு? இல்லை இப்போது வணக்கம்ண்ணே. வணக்கம். எப்படிண்ணே இருக்கீங்க? நல்லா இருக்கேன். குட். ஆனால் இப்போது வேட்டையனில் மனசுலாயோ பாட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் கோரியோகிராஃபரா இல்லை வேறு எதுவும் பாட்டெல்லாம் இருக்காங்க? ஒரே பாட்டு தான் படத்தில், செலிப்ரேஷன் பாட்டு. இந்த ஒரு டான்ஸ் பாட்டு தான். மற்றது ஏதோ மாண்டாஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். டைரக்டரே பண்ணியிருப்பார். ஓகே. ஆனால் இப்போது ஃபஸ்ட்டு ரஜினி அவர்களை வந்துட்டு கோரியோகிராஃப் பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு கால் உங்களுக்கு வந்திருக்கும்ல, அந்த பாட்டு இந்த படத்தில் இப்படி ஒன்று பண்ணிட்டு செலிப்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மைண்டில் ஓடிச்சு? எந்த இடத்துல இந்த செலிப்ரேஷன் சாங், அப்போ எதை நோக்கி இந்த செலிப்ரேஷன் சாங், அப்போ கேரளா சம்மந்தப்பட்ட ஒரு செலிப்ரேஷன் சாங்னு டைரக்டர் நாங்களாம் டிஸ்கஸ் பண்ணோம். பண்ணி அப்போது அதுக்கேற்ற மாதிரி ஆடியோ வந்ததுக்கப்புறம் அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நம்ம ஆர்ட் டைரக்டர் கதிர் சார் அதுக்கேற்ற மாதிரி கேரளா ஸ்டைலில் ஒரு செட்டு போட்டு அதுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ் என்ன மாதிரி கேரளா சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும், சண்டை அது இதெல்லாம் கொண்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் தான் இதை பண்ணோம். ஓகே. ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே ஒர்க் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம், ஒரு ஹோம் ஒர்க்கோ இல்லை உங்களுக்கு ஒரு விஷயங்கள்லாம் மைண்ட்குள்ளே போகும்ல. ஆமாம். இப்போ ரஜினி சாருக்கு நம்ம டான்ஸ் சொல்லி தர போகிறோம், ஸ்டெப்ஸ் இது பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோணுச்சு? எனக்கு எப்போவுமே இப்போ ஒரு சாங் கேட்கும்போது அந்த படத்தோட ஹீரோ லீடு, அந்த படத்தோட லீட் கேரக்டர் யார் அந்த ஹீரோ, அவங்க தான் எனக்கு மைண்டில் வருவாங்க. மைண்டில் வரணும். அப்போ அவங்கள வச்சு தான் அதை நான் மைண்டில் டிசைன் பண்ணுவேன். இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இவ்வளோக்குள்ளே தான் இருக்கணும், ஈஸியாக இருக்கணும், கேட்சியாக இருக்கணும், பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கணும். ஸோ அப்படி ஒரு மைண்டில் ஒன்று வரும். அது ஒன்று வரும் அப்படியே. ஓகே. அதுக்கப்புறம் அது அப்படியே அசிஸ்டன்ஸ்லாம் வச்சு கம்போஸ் பண்ணி அதை செயல்படுத்துவோம். ஓகே. ஆனால் இப்போது ஸ்டார்ஸ் அப்புறம் வந்துட்டு இப்போ அப்கமிங்கில் வந்துகிட்டு இருக்காங்க, 2 வித்தியாசங்கள் இருக்குல்லண்ணே. இப்போ கம்பேரிட்டிவாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது பெரிய ஸ்டார்ஸ்க்கு நீங்கள் கோரியோகிராஃப் பண்ணுறதுக்கும் இப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்க ஆர்டிஸ்ட் இல்லை வந்துட்டு இப்போ தான் ஒரு 2 படம் பண்ணவங்க ரெண்டுத்துக்குமான வித்தியாசங்கள் எப்படி இருக்கும்? ஒர்க்கிங் ஸ்டைல், உங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும்? நீங்கள் எப்படி அவங்கள்ட்ட இருந்து ஒர்க்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவீங்க? ஒர்க்கிங் ஸ்டைலில் ஒன்று தான். எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணுவேன். பட் எல்லா பாட்டுமே என்னோட முதல் பாட்டாக நினச்சி தான் ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா இந்த வேலை அவ்வளோ பிடிக்கும். இந்த வேலையை நம்ம அவ்வளோ லவ் பண்ணுறோம். அதனால் லவ்வை பொய்யா பண்ண முடியாது. ஆமாம், கண்டிப்பாக. பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், சின்ன ஆர்டிஸ்டாக லவ் தான். அப்போது அந்த லவ் உண்மையாக இருக்கிறனால எல்லாத்துக்கும் ஒரே ஹார்ட் ஒர்க் தான், ஒரே இதுதான் அவுட்புட். என்ன சொல்லுவாங்க, ஒரே உழைப்பு தான். ஸோ அதனால் பெரியவங்களுக்கு அப்படியே பிகினர்ஸ், அதாவது ஃபஸ்ட் டைம் ஆர்டிஸ்ட் அப்படின்னு இல்லை, எல்லாமே எனக்கு ஃபஸ்ட் டைம் பாட்டாக தான் நான் பண்ணுவேன். ஓகே. அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இல்லை, எனக்கு முதல் பாட்டாக நினச்சி நான் பண்ணுவேன். ஓகே. இதுலேயே வந்துட்டு இன்னொரு 2 கேட்டகரி. அதாவது வந்துட்டு டான்ஸ் வந்துட்டு செம்மையாக பண்ணுறவங்க, இன்னொன்று வந்துட்டு டான்ஸ் வந்துட்டு ஓகே ஓரளவுக்கு பெஸ்ட் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுலேயே ஆக்டர்ஸ் மத்தியில் வந்துட்டு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது.
அப்படி இருக்கும்போது அதற்குள்ளே நீங்கள் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க? ஓகே, இப்போ சாருக்கு வந்துட்டு இவ்வளோ எஃபர்ட்ஸான ஒரு ஸ்டெப்ஸ் கொடுக்கக்கூடாது, ஆனால் இதையே இவருக்கு பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வித்தியாசங்கள் பார்ப்பீங்கல்ல. இப்போ ரஜினி சாருக்கு இப்போ இந்த மூமெண்ட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அதை ரொம்ப ஸ்டைலாகவும் இருந்துச்சு, தென் ரொம்ப கேட்சியாக இருந்தது பார்க்கும்போது. நிறைய பேர் அதை ரீல்ஸில் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இதை இப்போ இப்படி கொடுக்கலாம், இது சார் பண்ணுவார் அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் அந்த ஸ்டெப்ஸ்க்கு முன்னாடி வேறு எதுவும் கொடுத்தீங்களாண்ணே சாருக்கு? இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. இல்லை, அதாவது நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்போவுமே நம்ம மைண்டில் ஒன்று இருக்கும், ஈஸியாக இருக்கணும். ஒரு ஹுக் ஸ்டெப் வந்து எப்பவும் ஈஸியாக இருக்கணும், கேட்சியாகவும் இருக்கணும், பார்க்குறதுக்கு க்யூட்டாகவும் இருக்கணும். ஈஸியாக இருக்கணும், ஆடுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கணும், பார்க்க க்யூட்டாக இருக்கணும். ஸோ அப்படின்ற ஒரு தாட் தான் எனக்கு. ஸோ அதை வச்சு நான் முன்னாடியே ஒரு 7-8 ஸ்டெப்பு போட்டு இது நல்லா இருக்குமா, தலைவர் ஆடினா தலைவர் இது ஆடினா நல்லா இருக்குமா, நம்ம மைண்டில் ஒன்று விஷுவல் ஒன்று சொன்னேன். அப்போ இந்த மூமெண்ட் அவர் ஆடினா எப்படி இருக்குன்னு மைண்டில் ஒன்று ஒரு படம் வரும். எப்போவுமே ஒரு படம் வரும், அந்த மைண்டு அதான். அதில் ஒரு படம் பார்ப்போம், இதானா நல்லா இருக்குமா, அது இப்படி ஆனா நல்லா இருக்குமான்னு ஒன்று பார்ப்போம். அப்போது நம்ம கம்போஸ் பண்ணும்போதே அந்த ஹீரோ தான் மைண்டில் வருவார். பாட்டை கேட்கும்போதே அவர் மைண்டில் வந்துடுவார். அப்போ அந்த மூமெண்ட்டை வச்சு அவர் ஆடினா கரெக்டாக இருக்கும். அப்படியே தேடி நம்ம பசங்களெல்லாம் அசிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்போ இங்கே இருக்காங்களே ஏஜென்டினா வசந்தி, அவங்க என் அசிஸ்டன்ட் தான். அவங்க 25 வருஷமாக என் கூட தான் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போவும் என் அசிஸ்டன்ட் தான். நடிக்க போனால் போயிடுறாங்க, ஃப்ரீயாக தான் வராங்க. இப்போ நடிக்க போயிட்டாங்க. அவங்க இன்னொரு அசிஸ்டன்ட் இருக்காங்க, ராஜா மிராஷ்னு, அப்புறம் சுரேஷ், இவங்கெல்லாம் வச்சு ஆட வச்சு பார்த்துட்டு நான் மைண்டில் ஒன்று விஷுவல் ஒன்று பண்ணி பார்ப்பேன். அப்படி ஒரு 7-8 ஸ்டெப் பார்த்து அதுக்கப்புறம் இதை ஃபிக்ஸ் பண்ணேன். சரி, இது கரெக்டாக இருக்கும், இதை ஃபிக்ஸ் பண்ணேன். ஓகே, ஃபன்னியான ஒரு கான்வர்சேஷன் தலைவர் அவர்கள் கூட உங்களுக்கு இருக்குமா? அதாவது வந்து டான்ஸ் ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுக்கும்போது அவர் என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் உங்கள்கிட்ட சொல்லுவார், இன்புட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவார்? அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. அதெல்லாம் அவர் பாட்டில் அப்படியே ஆடிடலாம் இல்லைன்னா ஈஸியாக ஆடிடலாம் சார் அப்படின்னு ஆடி பார்த்தாரு, வந்துடுச்சு, கை தட்டினோம், எல்லாரும் ஒரே விசில் வந்தார், ஒரே டேக்கில் ஆட்டி போயிட்டாரு. ஓகே, சஜஷன் சொல்லுவாரா, இந்த ஸ்டெப்பை இப்படி மாற்றிக்கலாமா, இல்லை என் ஸ்டைலுக்கு இப்படி அப்படின்ற மாதிரிலாம்? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஓகே, எதுவுமே சொல்ல மாட்டார். ஓகே, தென் சரி, இப்போ அவர் கூட வந்துட்டு இப்போ இதற்கு முன்னாடி நீங்கள் வந்து எந்திரன் அந்த இது டிஃப்ரென்ஸ், அதாவது வந்துட்டு அவரோட எனர்ஜி லெவலில் உங்களுக்கு ஸ்பாட்டில் பார்க்கும்போது எப்படி இருக்குது? ஏன்னா நீங்கள் வந்துட்டு வேரியஸ் கைண்ட் ஆஃப், அதாவது ஏஜ் குரூப்ஸ் ஆக்டர்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கும் போது இவரோட அந்த எனர்ஜி லெவல் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, நான் ஒரு நடந்து நீங்கள் ரெகுலராக பார்ப்பீங்களா சார், ஏர்போர்ட் போகிறதில்ல எவ்வளோ, ஆமாம், அதே வேகம் தான். நடந்து வரும்போதே அங்கே கிளாப் அடிப்பாங்க பசங்க. 500 டான்சர்ஸ் இருந்தாங்க சார், அங்கே நடந்து வரும்போதே கிளாப்பு. அப்படியே சார் வந்து நிற்பார், நின்றுட்டு ஸ்டெப் ஆடி முடிச்சு நான் ஓகேன்னு கற்றுனதுக்கு அப்புறம் திருப்பியும் கிளாப்பு. அவர் தேங்க்யூன்னு சொல்லி நடந்து போகிற வரைக்குமே கிளாப் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே, அதுதான். இப்போ ரஜினி சார் வந்துட்டு ஒரு ஸ்டெப் போடுறாரு அப்படின்னா எனக்கு என்ன தோணுன்னா, இப்போ பேக்ரவுண்டில் இருக்கவங்க கிட்டத்தட்ட வந்துட்டு ரஜினி சார் ஸ்டைலை வந்துட்டு ஃபாலோ பண்ணுற மாதிரி வந்துட்டு நம்ம பார்க்க தோணும். உங்களுக்கு அந்த இதில் வந்துட்டு நீங்கள் தனியாக தெரியணும்னு நினைப்பீங்களா, இல்லை ரஜினி சார் மாதிரியே நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பீங்களா பேக்ரவுண்ட் டான்சர்ஸ்க்கு? இல்லை, இப்போது ஒருவேளை நான் கொடுத்த ஸ்டெப்பு வராமல் அது வேற மாதிரி இருந்தால் தான் நான் டான்ஸ் அதே அவருக்கு இப்படி வருது நீங்கள் மாற்றிக்கோங்கன்னு சொல்லலாம். பட் அப்படி ஒன்றும் நடக்கலையே. ஓகே, அவர் நம்ம சொன்னதை பர்ஃபெக்டாக ஆடிட்டார். ஓகே, பர்ஃபெக்டாக ஆடிட்டார். சார் உங்களுக்கு ஃபேவரட் இப்போ ரஜினி சார் வந்துட்டு இப்போ யோசிச்சா எனக்கு இந்த ஸ்டெப்ஸ் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும், ரஜினி சார் இது பண்ணுறது தான் என் மைண்டுக்கு வரும் அப்படின்னா உங்களுக்கு எது சார் அவரோட ஃபேவரட் ஒர்க் டான்ஸில்? இதுக்கு முன்னாடி இந்த ராமாயணம் அவரோட இந்த ராவான எக்ஸ்பிரஷன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி டக்குன்னு சொல்லுதுங்களா. ஓகே, பட் இப்போ இது வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த ஒரு ரிப்பீட்டட் அந்த ஒரு வைரலான ஸ்டெப்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது வந்துட்டு இப்போ வந்துட்டு ரஜினி சார் இப்போ மனசுல எவ்வளோ பண்ணது நிறைய பேர் பண்ணி இப்போ இதுதான் மைண்டில் வந்துட்டு இல்லை. எனக்குமே இப்போ டக்குன்னு யோசிச்சா ஸ்டெப்ஸ் அப்படிங்கும்போது அந்த அவர் இப்படி பண்ணுறாருல ஸ்டைலாக அந்த ஒரு விஷயம் வருது. சார் இப்போது மாண்டேஜ் சாங்ஸாக இருக்கட்டும், இப்போ இது வந்துட்டு ஒரு எனர்ஜியான ஒரு செம்மையான ஒரு குத்து சாங் செலிப்ரேஷன் அப்படின்ட்டு இருக்குல்ல, ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் இதை கோரியோகிராஃப் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? தென் இந்த மாண்டேஜ் சாங்ஸ் அதில் பெருசாக ஸ்டெப்ஸ் இருக்காது, பட் அதை நீங்கள் கோரியோகிராஃப் பண்ணணும் அப்படிங்கும்போது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் எப்படி இருக்கும்? எது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க? கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா மாண்டாஜ் எடுக்கிறது தான். மாண்டேஜ் ஏன்னா கதை சொல்லணும், அது பாட்டுக்குள்ளே ஒரு 4 இப்போ சுப்பிரமணியபுரம் எடுத்தீங்கன்னா அது, அப்புறம் ராஜேஷ் டைரக்டரோட எல்லா படத்துலையும் நான் தான் பண்ணுவேன் எல்லா பாட்டும். இப்போ தான் மிஸ்ஸு அதில் வந்த ஒரு கண்ணாடியில் உயிரே உயிரே எங்கோ தொலைந்து, அதுவும் மாண்டேஜ். யார் இந்த பெண் தான் என்று பாஸ் அது பார்த்தீங்கன்னா ஒரு மாண்டேஜ் தான். ஸோ ஒரு சாங்குக்குள்ளே ஒரு 8 கதை சொல்லணும், 10 கதை சொல்லணும்,
ஒரு கதைக்கு எண்ட்லேயும் ஒரு ஹியூமர் வரணும், ம் சிரிக்கணும் ம் அப்படின்னும் போது அதெல்லாம் கஷ்டம். அதுதான் நிறைய ஓகே. மாண்டேஜ் தான் ரொம்ப கஷ்டம். மாண்டேஜ் தான் ரொம்ப கஷ்டம். இப்போ வெளியில இருந்து பார்க்கும்போது அது வந்து ஒரு டேரக்டரோட வேலை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போயிடுறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியறது இல்லைல்ல மாண்டேஜ். 2 ஸ்டைல் ஆஃப் மாண்டேஜஸ் இருக்கு. எப்படின்னா மேக்ஸிமம் டேரக்டர்ஸ் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, சீனாக எடுத்துடுவாங்க. சீனாக எடுத்துட்டு பாட்டுக்கு கட் பண்ணி சீன் பண்ணுவாங்க. பாட்டை போட்டு மாண்டேஜ் எடுக்கிறது இருக்கு. அப்போ இந்த வரியிலேருந்து இந்த வரிக்குள்ள இந்த கதையை சொல்லணும், இந்த வரி எண்டில் லைட்டாக சிரிக்கணும், அப்போ அடுத்த வரி இந்த வரியிலேருந்து இந்த வரிக்குள்ளே இன்னொரு கதை சொல்லணும், அப்போ இந்த மியூசிக்கில் ஒரு கதை சொல்லணும். இப்போ இந்த பைரவாவில் பார்த்தீங்கன்னா அந்த நில்லாயோ ஒரே ஒரு ஸ்டெப் தான், ஆனால் கதையாக இருக்கும். போகிறது, அந்த பூ போடுறது பார்த்தா கொண்டையில் இருந்த பூ பிச்சு பிச்சு போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கேன். ஸோ அந்த கதை சொல்கிறது தான் கஷ்டம். ஓகே. இன்னொரு விஷயம் இருக்குல்ல சார், அதை ஹியூமராக சொல்கிறது இன்னும் கஷ்டம். ஓகே. இப்போ நீங்கள் இப்போ விஜய் சார் கூட இப்போ நீங்கள் நிறைய கோரியோகிராஃப் பண்ணியிருக்கும் போது நிறைய டிஃபிகல்ட்டான ஒரு ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், ஃபுல்லாக மாஸ் குத்தாக இருக்கும். அப்படி இருக்கிறதுக்கும் இப்போ ரஜினி சார் பக்கம் வரோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டெப்ஸ், ஆனால் அதுவும் ஸ்டைலாக ஒரு கேட்சியாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுக்கும் இது இப்படி பண்ணுறதுக்கும் யோசனை ஒன்று இருக்குல்ல சார், தாட் ப்ராசஸ். இந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்ஸை நான் சிம்பிளாக கொண்டு வரது இருக்குது, இது வந்துட்டு நல்ல ஹெவியான ஒரு ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், அதில் நிறைய ஊக்கு இருக்கும். இது எப்படி இந்த வித்தியாசம்? அதுதான் இப்போ ஒரு பாட்டை கேட்கும்போது நம்ம இதுக்கு முன்னாடியே சொன்னோம், ஒரு பாட்டை கேட்கும்போது அந்த ஆர்டிஸ்ட் தான் மைண்டில் வருவாங்க, அந்த ஹீரோ தான் மைண்டில் வருவார். அப்போ அவருக்கு என்ன மாதிரி பண்ணால் நல்லா இருக்குன்னு ஒன்று வரும். ஸோ சில பேர் பாடியிலேருந்து இப்போ நம்ம சொல்லி கொடுத்து எனக்கு வர்றதை எல்லாமே போட்டுட்டு அவங்கள ஆட சொல்கிறதுன்றதை விட அவங்க உடம்புலேருந்து என்ன மாதிரி வந்தால் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் இன்னும் நல்லது. ஓகே. இப்போ நிறைய பேரால் வந்துட்டு இப்போ ரஜினி சார் பண்ணுறதை வந்துட்டு நிறைய பேரால் கேரி பண்ணிட முடியாது. அவங்களால டான்ஸ் ஆடிட முடியும், ஆனால் அவ்வளோ பெரிய அந்த ஒரு ஸ்டெப்ஸ் வர வேண்டிய இடத்துல, ஒரு பாட்டு ரேப் வர வேண்டிய இடத்துல ரஜினி சார் அவர்கள் வந்துட்டு ஒரு ஆக்ஷனில் வந்துட்டு அதை கன்வே பண்ணுறாரு. அப்படிங்கும்போது அந்த விஷயத்த ஒரு கோரியோகிராஃபராக நீங்கள் பார்க்கும்போது எப்படி டான்ஸ் நம்பரில் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த ஆக்ஷன்ஸில் இவர் கன்வே பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் மிரண்டிருக்கீங்களா? இது அந்த சேரில் அப்படி உட்காந்து ரேப் போர்ஷன்ஸில் அவர் ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணிவிட்டு ஆக்ஷன்ஸில் அவர் கன்வே பண்ணுவார். அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு கோரியோகிராஃபராக பார்க்கும்போது? இல்லை, ஆக்சுவலாக அந்த ரேப் வந்து கண்டினியூஸாக பாடி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ரேப் வந்து இன்பிட்வீனில் கட்ஸ் இருக்குது. அவர் பாடுவார், நடுவில் அவர் ஆடுறது இருக்கும், அவர் பாடுவார், திருப்பி அவங்க ஆடுறது இருக்கும், இப்படி மாற்றி மாற்றி கட்ஸ் இருக்குது. நான் சார்கிட்டே சொன்னேன், நான் இதை கொஞ்சம் ஃபுல்லாக பாட கஷ்டமாக இருந்தால் கூட 4 வரியாக பாடலாம் சார் அப்படின்னு. சரி மாஸ்டர் அப்படின்னாரு. பலே பாண்டியா படம் பார்த்தீங்களா? என்ன பலே பாண்டியா சார்? பழைய பலே பாண்டியா படம் பார்த்துருக்கேன் சார் அப்படின்னு. அந்த பர்டிகுலராக அந்த பாட்டு பார்த்துருக்கீங்களான்னாரு. இது அந்த மாப்பிளே மாமா மாப்பிளே மாமா மாப்பிளே மாமான்னு ஒரு பாட்டு வரும், சிவாஜி கணேசன் சார் அந்த பாட்டு பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன் சார். அதில் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் சார் லிரிக்கெல்லாம் எந்த அளவுக்கு க்ளீனாக ப்ராக்டிஸ் பண்ணி ஜதியிலேருந்து எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி மாமா அப்படி அழகாக பாடுவார். பார்த்துருக்கீங்க? ஆமாம் சார், ஆமாம் சார், நீட்டாக இருக்கும் அவர் பாட்டு. இந்த பக்கம் எம் ஆர் ராதா சார் பார்த்தீங்களா, தலைகளே ஆட்டுவார், ஏன்னா லிப்பு அதனால தலையெல்லாம் ஆட்டி கடைசியில் மாப்பிள்ளைக்கு மட்டும் கரெக்டாக வந்துடுவார். பார்த்தீங்களா? ஆமாம் சார், ஆமாம் சார். அப்போ சிரித்தோம், இந்த மாதிரியே சிரிச்சுட்டு நானும் இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டோமான்னு, நானும் அவர் மாதிரி எம் ஆர் ராதா சார் மாதிரி பண்ணிட்டோமான்னு. சரி சார்னு தான் சொன்னேன். ஆனால் சொல்லிவிட்டு அங்கே போய் அவர் பண்ணார் பாருங்க, செம்மையாக பண்ணிட்டார். ஓகே, பிச்சுட்டார் ஒரே ஷாட்டு. சார் இப்போ நாங்கள் ஆடியன்ஸ் பார்க்குறோம், விசில் அடிக்கிறோம், கை தட்டுறோம் அப்படின்னா அது ஒரு எக்ஸைட்மெண்ட். அங்கே டான்ஸஸே விசில் தான். ஓகே, டான்ஸஸே விசில், கைத்தட்டு பறந்துடுச்சாங்க. ஓகே. இல்லை அங்கே அந்த எந்த அளவுக்கு, ஏன்னா நீங்கள் அங்கே ரெகுலராக நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கே தான் அவர் இருக்க போகிறாரு அப்படிங்கும்போது அங்கேயுமே அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் லெவல் இருக்கும். இல்லை, அந்த எக்ஸைட் என்னென்னா அவரோட எனர்ஜி லெவல், அவர் ஆடுறது, ப்ளஸ் ஸ்டெப்பெல்லாம் அவர் ஆடுறது, இதெல்லாம் பசங்க, ப்ளஸ் அவர் சூப்பர் ஸ்டாரு, அவரை பார்த்தா பசங்களுக்கு அப்படி ஒரு இஷ்டம். அது என்னவோ தெரியல, அவர்கிட்ட ஒரு மேஜிக் இருக்குது, பசங்கள்லாம் அப்படி கைத்தட்டு. ஓகே மாஸ்டர், நிறைய விஷயங்கள் இப்போ இருந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். அண்ட் வந்துட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிப்புலேயும் நான் உங்களை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி. சினி உலகம் நேயர்களுக்கு வணக்கம். Hola! Vacation to Thailand starts from 19,999 only. GT Holidays. Lion Desert King Dates வாங்குங்க. Lion Desert King Dates. சிங்கம் போல strength எனக்கு.